நீ மட்டும் மீனை தொட்டனா அதுக்கப்புறம் இந்த வீட்டுல லசானியா கிடைக்கவே கிடைக்காது, புரியுதா? திரும்பவும் மிரட்ட ஆரம்பிச்சுட்டானே. அது சரி. இந்த மீனை பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரியலையே. சரி, கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். இது என் வாழ்க்கையிலேயே மோசமான டைம்னு தோணுது. ஐயோ, நான் என்ன பண்ண போறேன்? நல்லாதான் இருக்கு. சாப்பிட்டோன்னு என்னாச்சு? ஐயோ, நான் பறக்கிற மாதிரி தோணுது. என்னது, நான் பெருசாகிட்டே போறேன். எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலையே. என்னால கீழே வர முடியல. யாராவது காப்பாத்துங்க. இப்ப தெரியுது நான் எதை சாப்பிடணும்னு. ஹேய், நீ எந்த மாதிரி மீன் எனக்கு தெரியாது. அதனால இப்ப நான் ஒன்ன சாப்பிட்டு பார்க்க போறேன். ஓ, இது எலக்ட்ரிசிட்டி வர்ற ஃபிஷ்ஷா? அதனாலதான் இது என்ன இந்த லெவலுக்கு ஆட்டி படைச்சிருச்சு. ஓகே, நான் சீ ஃபுட் சாப்பிடணும்னு முடிவு பண்ணனா கண்டிப்பா சாப்பிடுவேன். என்னை யாரும் தடுக்க முடியாது. ஸ்ப்ரே பண்ற ஃபிஷ் இதுகிட்ட இருந்து தப்பிக்கணும். ஓகே, இப்பதான் தெரியுது இந்த மாதிரி மீன் எல்லாம் என்ன பண்ணுன்னு. இந்த மீனை பத்தி புக்ல என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாம். இந்த புக்கை படிக்கிறது மட்டும் இல்ல, ரொம்ப ஜாக்கிரதையாவும் இருக்கணும். இந்த மீன் இருக்கே, இது அந்த சுறா மீனுக்கு சொந்தக்காரன் கூட சொல்லலாம். அவ்வளவு ஆபத்தானது. ஓ, இத நான் புரிஞ்சுக்காம போயிட்டேனே. சரி சரி, இப்ப உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும். நீ எப்படிப்பட்டவன் பாக்குற? ஓ, உன்னை பத்தி இங்க இருக்கு. ஜாப்பனீஸ் ஜூடோ ஃபிஷ். ஐயோ, ஐயோ, சுத்தி சுத்தி அடிக்குது. ஏப்பா தம்பி, தயவு செஞ்சு என்ன விட்டுறியா? இவன் ஒன்னும் அவ்வளவு கஷ்டமா தெரியல. அடுத்தது யாருன்னு பாக்கலாம். இவனை சாப்பிட்டா ஒன்னும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இவனை பத்தி எதுக்கும் புக்ல படிச்சுக்கலாம். என்ன போட்டிருக்கு? கவலைப்படாத லிஸ், கார்ஃபீல்ட் ஃபிஷ் எதுவும் பண்ணல. ஐயோ, இது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு கஷ்டத்திலேயே ஒரு நல்லது நடக்குது. இது ரொம்ப நல்லா இருக்கு. இது கனவா இல்ல நனவா? இத பார்த்தா கனவு மாதிரி தெரியலையே. சரி, நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் என்ன பரிகாரம் செய்ய போற கார்ஃபீல்ட்?
அச்சோ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒவ்வொரு மீனையா பிடிச்சு பிடிச்சு சாப்பிட்டிருப்ப. இவன் தான் அந்த குற்றவாளி கார்ஃபீல்ட். இது நிஜமாவே கனவுதான். ஆனா கனவுல எப்படியோ தண்ணி கடியில போயிட்டோம் போல இருக்கே. இந்த கார்ஃபீல்டோட வேலையே எல்லா மீன்களையும் பிடிச்சு சாப்பிடுறதுதான். அமைதியா இருங்க. கார்ஃபீல்ட், உங்களை இப்ப என்ன பண்ணலாம்? நான் அத இப்படிதான் புடிச்சு மென்னு தின்னுவேன். அதாவது 7322 மீன்களை சாப்பிட்டிருக்கான். வெரி குட். கரெக்டா கணக்கு வச்சிருக்கீங்களே. என்னப்பா என் கண்ணிலே படம் பாத்தியா என்ன? பெரிய தண்டனை கொடுக்கணும். எத்தனை மீன்களோட உயிர் எடுத்திருக்க? நான் தான் உண்மையை ஒத்துக்கிறேனே. நிறைய மீன் தான் சாப்பிட்டேன். அது மட்டும் இல்லாம இன்னும் இங்க இருக்க மீன்கள் எல்லாம் சாப்பிட்டு தான் போறேன். எனக்கு பசிக்குதுப்பா. உங்ககிட்ட கேட்டுதானே வாங்கி சாப்பிடுறேன். இதுக்கு மேல மீன்களை தொட மாட்டேன்னு எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணா உன்னை போனா போதுன்னு விடுறோம். நான் சொல்றது புரியுதா இல்லையா? எங்க கிட்ட நீ ப்ராமிஸ் பண்ணா மட்டும்தான் இதுல இருந்து நீ தப்பிக்க முடியும். சரி, வேணா யோசிச்சு சொல்றேன். இதுக்கு மேல நேரம் கொடுக்க முடியாது. உறுப்பினர்களே, நீங்கெல்லாம் என்ன சொல்றீங்க? முடியாது. கார்ஃபீல்ட், எங்களுடைய மீன் வகைகள் எல்லாத்தையும் நீ பிரிச்சு சாப்பிட்டிருக்க. அதனால கண்டிப்பா உனக்கு தண்டனை கொடுத்துதாகணும். மன்னிப்பும் கேட்கலனா அது உறுதி செய்யப்படும். லோரி? அது யார் லோரி? இதோ இவர்தான். பார்த்துட்டோம். என்ன இவ்வளவு பெரிய உருவத்தை கொடுக்குறீங்க? ஹாய் லேஸ், எப்படி இருக்க? வா. ஹாய் ஜான், எப்படி இருக்க? என் மீன் எங்க? ஓ, திரும்பவும் மீனா? தோ இங்க வைக்கிறேன். சரி சரி, நீ வைக்கிறது இருக்கட்டும். கார்ஃபீல்ட் இதை தொடாம இருப்பானா? வெரி ஷியோர். கார்ஃபீல்ட் எதையும் தொட மாட்டான். வா, நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு காட்டுறேன். வா. லிஸு கிட்ட 2 கோல்டன் ஃபிஷ் இருக்கா. இந்த கோல்டு ஃபிஷ் ரொம்ப கியூட்டா இருக்கு. அதுக்குள்ள பசிக்க ஆரம்பிச்சிருச்சேப்பா. சாண்ட்விச் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுல கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் போடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கு. கம் ஆன். லிஸோட கோல்டு ஃபிஷ் வச்சு நான் சாண்ட்விச் சாப்பிடுறதானே நினைச்சிட்டு இருந்தீங்க. நான் அவ்வளவு ஒண்ணும் கெட்டவன் கிடையாதுப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுத்தமா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அது மட்டும் இல்ல, நான் இனிமே என் வாழ்க்கையில ஃபிஷ் சாப்பிடவே மாட்டேன். ஆனா அது அடுத்த வாரம் வரைக்கும் மட்டும்தான். அதுக்கப்புறம் கண்டிப்பா சாப்பிடுவேன். கார்ஃபீல்ட் இடைவேளைக்கு பிறகு. அம்மா அப்பா வர வரைக்கும் பாஸ் நான் தான். மாஸ்டர் அப்படின்னா ஜி ஃபார் கார்ஃபீல்ட். ஹலோ, உன்னோட ப்ரோக்ராம்னால தான் என்னோட கேட் இப்போ டிவிலேயே ஸ்டக் ஆகி இருக்கு. அச்சச்சோ, ரொம்ப பரிதாபமான நிலைமை. எப்படியாவது என் கேட் எனக்கு திரும்ப வேணும் சொல்லிட்டேன். இவ்வளவு சீக்கிரம் வர முடியுமா பாக்குறேன். அது வரைக்கும் நல்ல ப்ரோக்ராம்ல சேனல் மாத்தாம இரு. அதுவும் அதோட மைண்ட் செட் மாறாம இருக்கணும், சரியா? ஏதோ ஒரு பெரிய எலோ சிக்கன் எஜுகேஷனல் ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுல தான் என் கேட் இருக்கு. அதிகமா பேசாம வேலையை மட்டும் செய். குட் பை ஏஜென்ட், வெரி குட் பை. சீக்கிரம் ஜான், எப்படியாவது சேனலை மாத்து. வேற சேனல் மாத்து. எங்க இருக்க? எங்க இருக்க? என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அச்சச்சோ, ஹாரர் மூவி சேனல் மாறிடுச்சே. என்ன வேலை செய்ய மாட்டேங்குது? அட கடவுளே, பேட்டரி கீழே விழுந்திருக்கு. தேடு ஓடி. ஓடி சீக்கிரம் பேட்டரியை எடு. சீக்கிரம். அச்சச்சோ, அது கையில சிக்கினா நம்மள சாப்பிட்டுருமே. இது ஒரு எமர்ஜென்சி, அதனால நான் இத பிரஸ் பண்ணியே ஆகணும். இது சரியில்லடா. கவலைப்படாத கார்ஃபீல்ட், புது பேட்டரிஸ நான் எடுத்துட்டேன். நிறைய எமிச்சீஸ ஒவ்வொரு லசானியாக்குள்ளயும் வைக்கணும். அப்பதான் அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க
ஹாய் கிட்டி கேட். ப்ரொஃபசர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஓடி ஓடி ரிமோட்டை தொட்டுட்டாது. ஓகே, இப்போ லெசோனியா ரெடியா இருக்கு. சூப்பரா ஒரு சாலட் பண்ண போறோம். எல்லாரும் பார்த்து ரசிங்க. ஓகே, யம்மி யம்மி சூப்பர். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் சொல்றதை செய்யாம வேற என்னமா செஞ்சிட்டு இருக்க? ஓ கார்ஃபீல்ட், காப்பாத்துங்க. இங்கிட்ட சிக்கினா அவ்வளவுதான். ஒழுங்கு மரியாதையா நின்னுடு. ஓடாத, சொல்றதை கேளு. அச்சச்சோ, மாட்டிக்கிட்டானே. என்னோட கார்ஃபீல்ட நான் எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். கிஸ் பண்ண மாட்டேன். நிறைய லிப்லாஸ் போட்டிருக்காங்களே. நல்ல வழியா இந்த ஹாலோ எக்ஸ்ட்ராக்டரை கொண்டு வந்தேன். நான் இப்போ உன்னோட கேட்டை எப்படி வெளியில புல் பண்றேன் பார். கேட், நீ அப்படியே அமைதியா நில்லு. இப்ப எனக்கு வேற வழியே இல்ல. வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க. ஓ மை காட், நல்ல வேலை நீ எப்படியே திரும்ப வந்துட்டேன். யா, நல்ல வேலை உயிரோட திரும்பி வந்த. எங்க போன கார்ஃபில்? உனக்கு ப்ராப்பரான கிஸ் கொடுக்கற வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது. அச்சச்சோ அச்சச்சோ, என்னுடைய எக்ஸ்ட்ராக்டர் கேட்டை க்ளோஸ் பண்ண மறந்துடுத்து. இப்ப என்ன பண்றது? இப்பவே நீங்க என் கூட பாடணும், இல்லன்னா நான் ஓங்கி உத கொடுப்பேன். நீயா ஓடாத கார்ஃபில், நில்லு. அவன்கிட்ட கேளுமா, என்ன விடுமா? கார்ஃபில் நில்லு, சொல்றத கேளு. யாரும் என் லசானியா மட்டும் தொடவே முடியாது, ஞாபகம் வச்சுக்காங்க. நில்லு. கார்ஃபில், கார்ஃபில், உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நில்லு. நில்லு கார்ஃபில். Kiss me. ஏய், அந்த டிவியை திரும்ப ஆன் பண்ணு. அடப்பாவி. ஐயோ, என்னுடைய கண்டுபிடிப்புகளை ஏத்துக்கொள்றதுக்கு இந்த உலகம் இன்னும் வளரல. Like, share, comment. Please subscribe and also click bell icon and please support for my channel.